அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்து அது மீன் சாறு மாதிரி மீன் குழம்பு வைக்க போகிறேன். மட்டனில் 20 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகு, சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, வெந்தயம் 3/4 ஸ்பூனு, புளி 25 கிராம் கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு மசாலா பொடி இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூனு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனு 4 ஸ்பூன் குழம்பு மசாலா கரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண்சட்டி வச்சு கேஸை ஆன் பண்ணுறேன். நல்லெண்ணெய் 100 கிராம் ஊற்றுதேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றும். எண்ணெய் காய்ச்சாச்சு. 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய். வெந்தயம் சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூனு, சின்ன வெங்காயம், மூணு பச்சை மிளகு, தக்காளி பழம் 3, சீக்கிரமாக வதங்க கல்லுப்பு கொஞ்சம் போடுவேன். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு கொஞ்சம் சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகாவும் குண்டு மிளகாவும் சேர்ந்து பொடிச்சதில் 1 ஸ்பூன், கரைச்சி வச்ச குழம்பு பொடி 4 ஸ்பூனு இதில் ஊற்றுவேன். மட்டன் 1/2 கிலோ இதில் போடுவேன். எண்ணெய் பிரிந்து வருது. இந்த நேரம் நம்ம கரைச்சி வச்சோம்ல மசாலா, அந்த தண்ணியை அந்த பாத்திரத்தை அலசி கொஞ்சம் தண்ணியை இதில் ஊற்றுதேன். இது ஒரு கொதி வரட்டு. பாருங்க, இன்னும் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றுதோம். புளி தண்ணி இதுக்கு தேங்காய் வேண்டாம். தேங்காய் ஊற்றன்னா ஊற்றிடுங்க. நான் ஊற்றல. பாருங்க, மல்லி இலை போடுதேன். மல்லி இலையை போட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றும். இது நல்ல உடம்புக்கு நல்லது. சும்மா மீன் கறி இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் அரைச்சி வைக்க நீங்கள் இப்படி செய்யுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. தேங்காய் ஊற்றாமே வைக்கலாம், தேங்காய் ஊற்றியும் வைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றையில் இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டுனா மூஞ்சில் அடிச்சிடு. இஞ்சி பூண்டு போட்டு தாளித்து குழம்பு வைக்கிறது. இது மீன் சாறுமே நீங்கள் வைங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பொடி நான் வீட்டிலையே பொடிச்சது. இந்த பொடி வேணும்னா நான் கரம் மசாலாவுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. இந்த பொடி என்கிட்ட இருக்கு, நான் தாரேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த பொடி, குழம்பு பொடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.